நான் தமிழ் பிரகாஷ். இப்ப நம்ம என்ன பார்க்க போறது பாத்தீங்கன்னா, புத்த மதத்தில் நடைபெற்ற மாநாடுகள், சமண மதத்தில் நடைபெற்ற மாநாடுகளோட எண்ணிக்கையை பார்க்க போறோம். புத்த மதத்துல 4 மாநாடுகள் நடந்திருக்கும், சமண மதத்துல 2 மாநாடுகள் நடந்திருக்கும். புத்த மதத்தின் முதல் மாநாடு ராஜகிருகத்தில் நடைபெற்றிருக்கும். இந்த மாநாட்டின் தலைவராக அஜாத சத்ரு அவர்கள் இருந்திருப்பாங்க. 2வது புத்த மாநாடு வைஷாலியில் நடைபெற்றிருக்கும். இந்த மாநாட்டின் தலைவராக காலசோகர் இருந்திருப்பாங்க. 3வது புத்த மாநாடு பாடாலிபுரத்தில் நடைபெற்றிருக்கும். இதற்கு தலைவராக அசோகர் அவர்கள் இருந்திருப்பாங்க. 4வது புத்த மாநாடு குந்தலவனம் காஷ்மீர் நடந்திருக்கும். இதோட தலைவராக ஐயா கனிஷ்கர் அவர்கள் இருந்திருப்பாங்க. கனிஷ்கர் தலைமையில் நடைபெற்ற காஷ்மீர் மாநாட்டில் தான் புத்த மதம் ஹீனயானம் மகாயானம் என 2 பிரிவுகளாக உடைஞ்சிருக்கும். சரிங்களா? அடுத்து சமண மதத்துக்கு வரும். சமண மதத்திலே 2 மாநாடுகள் நடந்திருக்கும். முதல் மாநாடு பாடாலிபுத்திரத்தில் நடந்திருக்கும். இந்த மாநாட்டில் தான் சமண மதம் 2ஆக உடைஞ்சிருக்கும். திகமரர் ஸ்வேதமரர் என 2 பிரிவுகளாக முதல் மாநாட்டில் பிரிஞ்சிருப்பாங்க. சரிங்களா? 2வது மாநாடு சமண மதத்தின் 2வது மாநாடு வல்லபியில்